நம்மள பிளாண்டர் மருதமுனைக்கு வந்திருக்கும். மருதமுனையில வந்து பாலமாமாட சர்பத் கடைன்னு சொல்லி கட்டும் ஃபேமஸ் ஆரி. என்ன ஃபேமஸ் ஜோசான்? வெறும் ஃபேமஸ் ஆனால் தான் மருதமுனையில உள்ள கவிஞர் என்ன புனை பேர்? கவிப்பொய்கை ஜவுசான். இவர் தான் மருதமுனையோட சொத்து. மருதமுனையில இப்ப கொஞ்ச நாளா ட்ரெண்டிங் இருக்கு பாலமாமாட சர்பந்த கடைன்னு சொல்லி. எங்க இருக்கிற லொகேஷனை சொல்லுங்க அவன் பெஸ்ட்டுக்கு. பெரிய நீலாவன பீச் ரோட்ல இருக்குது. பீச் ரோட்ல பீச்சுக்கு வரும். பீச் ஓரத்துல இருக்குது. பாலமாமான்னு சொன்னா கடும் ஃபேமஸ். கடும் ஃபேமஸ். 2-3 மொழி பேசுவார். வார எல்லாரோடையும் அண்மையில இந்தியாவில இருந்து வந்த தமிழ் சஃபாரி அவரும் வந்து பேசியிருந்தார். எல்லாரோடையும் மிச்சம் சோசியலிசமா பழகக்கூடிய ஒரு மனுஷர். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இல்ல நான் பார்த்தேன் என்னடா வித்தியாசம் ஜோசான், அந்த எல்லா இடத்துலயும் சர்பந்துக்கு வந்து அந்த பழம் எல்லாம் வெட்டி போடுவாங்க, பிளாண்டர்லாம் அடிச்சு போடுவாங்க. ஆனா இவர் என்ன இடிச்சு போடுறாரு. இவர் கையாலே இடிச்சு அதை நேச்சுரலா கொடுக்கணும்ன்றதுக்காக வேண்டி உடம்ப பிளண்ட் பண்ணின உடனே கடும் கூல் ஆயிரும். அவர் அன்றைக்கு கேட்டேன் நான் அவர்கிட்ட. அப்ப அதால கையாலே இடிச்சு அந்த சக்கு கிடக்க மாதிரி அப்படியே போட்டு குடிக்கணும். அது வேற ஃபீல் ஆയിരിக்கும். வேற வித்தியாசம். நாம குடிச்சு பார்ப்போம். சரி, இப்ப ஜவுசான் சொன்ன மாதிரி இது பெரிய நீலாவன ரோட் என்ன பீச் ரோட் மருதமுனை பீச் ஓரத்துல. மருதமுனையில வந்து இப்ப பாலமாமாட சர்பந்த கடை இப்ப பீச்சுக்கு வாராக்கள் எல்லாரும் காலையில பாலமாமாட்ட ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு தான் போவோம். சரி, நாங்க இப்ப இன்னைக்கு வந்திருக்கோம். முதலாவது எங்கட வீடியோவை இந்த மருதமுனை பாலமாமாட்ட இருந்து ஆரம்பிக்கும். இன்னும் எங்கெல்லாம் கிடைக்குது அங்க வந்து சரி வாங்க பாப்போம் பாலமாமாட ஜூஸ் எப்படிங்கிறது வீடியோ பார்ப்போம். நாங்க காத்தாங்குடியில இருந்து அடிக்கடி பாலமாமாட்ட போகணும். பாலமாமாட்ட கடன் பேமஸ் இருக்கு. இப்ப சர்பந்த கடைண்டா இங்க பக்கம் எக்கச்சக்கமான சர்பந்த கடை இருக்கு. இப்ப கிழக்கு மாகாணத்துல எல்லா இடத்துலயும் சர்பந்த கடை இருக்கு. வித்தியாசம் எல்லாம் போடுறாங்க. இப்போ உங்கள்கிட்ட பாலமாமாட சர்பந்த கடைண்டா மருதமுனை மட்டுமில்லை இப்ப ஃபுல்லா ஃபேமஸ் இருக்கு. என்ன பிரச்சனை பிரதர், நான் வந்து கண்ணுக்கு நேருக்கு ரியலா இப்ப நீங்க வந்து சர்பந்த கேட்டீங்கன்னு சொன்னா என் பழத்தூர்கள் வந்து பழங்கள் வாங்குறேன். மாம்பழம், பப்பாசி, அன்னாசி, விளாம்பழம், தசம்ரோட் சகலம் வாங்கி அவங்களுக்கு கஸ்டமருக்கு நேர வச்சு அதை பற்றி ரியலான அதை செய்யறதால கொஞ்சம் மனுஷனுக்கு பிடிக்க அளவுக்கு குடும்பமா பிடிக்க. இன்னொன்று வித்தியாசம் நான் பார்த்து என்னடா வித்தியாசம் நிறைய இடத்துல நானும் சர்பம் குடிச்சிருக்கேன். இப்ப காத்தாங்குடியில நிறைய சர்பத்து கடை. இப்ப எல்லாருமே ஒன்று பழத்தை வெட்டி போடுவாங்க, இல்லைன்னா பிளேட்டர் பண்ணி போடுவாங்க. நீங்க இடிச்சு போடுறீங்க என்ன? அதே வந்து என்னச்சுன்னா நம்மளோட சர்பாந்து வந்து ருசி கூடுறதுக்கு என்ன இந்த பாவம் வந்து நான் ஒரிஜினலா காய்ச்சுறது. நான் 1 கிலோவுக்கு 1 கிலோ 150 கிராம் சீனி போட்டு ஒரு போத்தல் காய்ச்சலாம். அந்த பாவம் இது வந்து கல் விளையிற பாவந்துக்கு அந்த பழத்துக்கு ஏத்த மாதிரி தான் அந்த பாவம் காய்ச்சி வச்சிருக்கேன். அது வந்து பிளேண்டர்ல போட்டு செஞ்சா ஒரு 15-20 நிமிஷத்தால பப்பாசி பழம் தான் போயிடும். போடுற பழம் மாம்பழம் கொஞ்சம் நேரம் மிதிக்கும். பப்பாசி வந்துக்கு அது நீங்க வச்சுக்கிட்டு கேடாது. அதே கடற்கராக்களுக்கு விளங்கிலாம் பிரிச்சில வச்சு கொடுக்காங்க. நம்ம பிரிச்சில வச்ச விஷயம் இல்ல ப்ரோ, நேச்சுரல் அவடத்தை அடிச்சு அவடத்தைய கொடுக்காது. நான் இப்போ இது அடிச்சு வந்து ஒரு 1/4 மணி ஒரு அரை மணி நேரம் மிதிக்கும் இந்த பழம் அடிச்சு. இது முடிஞ்சு அடுத்த இப்போ வந்து சகல பழம் நான் வெட்டி வச்சிருக்கேன் ரியலா. நான் போடுற பழங்கள் எல்லாம் இதுல எந்த கழிவு எந்த இதுவுமே உங்களுக்கு வார அளவுக்கு இல்லை. நான் நேச்சுரலா வெட்டி வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் போடுற பழங்கள் இதுல வந்துக்கு நீங்க பார்க்கலாம். இன்னொரு பிரச்சனைய இன்னைக்குதான் நான் போடுற மாம்பழங்கள் அனைத்தும் சரிதானே இதே மாம்பழம் தான் நான் வெட்டி வச்சிருக்கேன். இது அன்போன்சா மாம்பழம் சொல்லுது. கிலோ 400 ரூபான்னு சொல்லுவாங்க. அடுத்து தசமுருட்டு தோடம்பழம், பப்பாசி, சகலம் போட்டு தான் இது சேருது. அடுத்து அந்த இந்த சம்பந்தம் இல்லா பழங்கள் வாங்கி வந்து 10 ரூபாய் 20 ரூபா குறைஞ்சதுக்காக வேண்டி இதழ் வாங்கி வந்து வச்சு இப்படி வியாபாரம் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. வாங்குறது தரமானத்தை வாங்கி வந்து மக்களுக்கு போட்டு கொடுக்கணும்ன்ற ஒரு அபிப்பிராயம். அதாவது என்னன்னு சொன்னா இப்போ இன்னொருவர் கஸ்டமர் வந்து கொண்டு போக இல்லாம என்னது புள்ளே நான் எல்லாம் குடிச்சு சுவை ஆக்குற சாமான் தான் இது. அப்ப நம்ம குடிக்கத்தை இன்னொருவருக்கு அதை நல்லதா கொடுக்கணும்னு வச்சுதான் இதை செஞ்சுக்கிறேன். சரிதானே? சரி, இப்ப நீங்க சொல்லக்குள்ளேயும் பார்க்கக்குள்ளேயும் ஆசையா இருக்கு. சரி, எங்களுக்கும் சர்பந்த் ஒன்று போட்டுதாங்க. நான் போட்டுதாங்க. ஃபைனலா வந்து பாலமாமாட சர்பந்த் வாங்கியாச்சு. குடிக்க பரவாயில்ல, டேஸ்ட் வந்து வேற லெவல்ல தான் இருக்குது. வளமையா நம்ம குடிக்கிற சர்பந்தை விட கையால இடிச்சு போடுறதுனால அதுல டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒரு கிளாஸ் வந்து 200 ரூபா விற்காரு. லொகேஷனை வந்து நிறைய பேர் தேடி வந்துட்டு லொகேஷன் தெரியாம போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ இது நீ வரணும்னு சொன்னா நீலாவணி பிசி ரோட் அப்படின்னு சொல்லி, அதாவது நீ காத்தாங்குடி பக்கம் அப்படி இருந்து வந்தீங்கன்னு சொன்னா மருதமுனோட ஆரம்பத்திலேயே எஸ்டிஎஃப் கேம்ப் இருக்குது. கேம்புக்கு பக்கத்துல இருக்கிற ரோட்ல நீங்க ரெட்டா வந்தீங்கன்னு சொன்னா பீச் வரும். பீச் ஜங்ஷன்ல தான் பாலமாமாட சர்பந்த் கடை இருக்கு. சரி, இதுக்கு முதல் பாலமாமாட சர்பந்த் டேஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க குடிக்கல அப்படின்னு சொன்னா கட்டாயமா குடிச்சு பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க.
ஓகே தேங்க்ஸ்.